உறுதியாக எங்களுடைய மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அமோக வெற்றி பெறும். அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வருவார். சிபிஎம் முன்னாள் செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருப்பதுங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அங்க மனம் ஒப்பி வாங்கல. திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ஆனால் அதே சமயத்தில் வருகிற காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட ஆட்சியை கடைபிடிக்கப் போகிறது என்பதை நாம் நிதானமாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடந்த காலத்தில் இந்த தேர்தலில் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் குறைந்தபட்சம் 6 இடங்களையாவது ஒதுக்கித்தர வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்திய போதும் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைமை அதுக்கு இல்லை. ஒரு இடதுசாரிகளை ஒரு கட்டுக்குள்ள இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மறுத்துவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நாங்கள் அப்படி ஒன்றும் திருப்தியா இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசி இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சிங்கிற பல கட்சிகள் பலவிதமான தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் விஜய் கட்சியினர் ரொம்பவும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பல ஆலோசகர்கள் அறிவியல் பார்வையாளர்கள் எல்லாம் விஜய் ரசிகர்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், அவங்க பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக வச்சுக்கிறங்க. இப்போ நீங்கள் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. திருமாவளவன் அணிகள்லாம் சரியாக வேலை செய்யலை, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நல்லா வேலை செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் இன்றைக்கி மீடியாக்கள் பெருசாக பரபரப்பாக பேச. அவர் 100 விஷயம் பேசியிருப்பார். சமூகங்களை பிளவுபடுத்துவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, வன்முறை அரசியலுக்கு வழிவகுத்து விடக்கூடாது, வட இந்திய மாநிலங்களில் நிகழ்வது போன்ற வெறுப்பு அரசியல் இங்கே தலை தூக்கி விடக்கூடாது. பிரேமலதா அவங்களுடைய மே தின கொண்டாட்டத்தில் எல்லாம் மைக்கை கொண்டு போய் நிட்டுறாங்க. அவங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு இருங்க ஆக்க போகிறவங்க ஆரப்போருங்க, ஏன் அவசரப்படுறீங்கன்னு 2 நாள் தான் இருக்குது அப்படின்னு மே தின விழாவிலே சொல்கிறாங்க. ஆனாலும் இவர்களுக்கு மைக்கில் கூட்டணி ஆட்சியில் நீங்கள் பங்கு கேட்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் 4ஆம் தேதிக்கு பிறகு நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா எதுவுமே இனி இப்போ ஜஸ்ட் 2 days தான் இருக்கு. பிறகு பார்க்கலாம்னா அங்க ஒரு வாய்ப்பு இருக்கிறத எதிர்பார்க்கறாங்களோன்ற கேள்வி வருது. சட்டசபை மாதிரி தனி மெஜாரிட்டி திமுக கிடைக்கலாம், இயல்பாகவே கூட்டணி அமைச்சரவைங்கிற கான்செப்ட் மாதிரி தான் வரும். இளைஞர்கள் வேற எங்கேயாவது இருப்பாங்க. ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும் என்கிற மாதிரியான ஒரு அரசியல் புரிந்துணர்வு ஏற்பட்டிருக்கு என்பதை தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய, அதாவது விஜய் ரசிகர்கள்னா அந்த சின்ன 10 வயசு 12 வயசு 8 வயசு பசங்கள்லாம் கூட விஜய் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பில் ஒரு பெரிய தேர்தல் சமயங்களில் ஒரு வைபை ஏற்படுத்துனாங்க. எனவே அப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒரு அரசியல் ரீதியாக இப்போ தேர்தலில் வாக்களிப்பது ஒரு மாற்றம் வேணுங்கிற முறையில் ஒரு நோக்கத்துக்கு வந்திருப்பது என்பது இளைஞர்களுக்கு ஏற்பட்ட எழுச்சி வரவேற்க கூட இன்னைக்கு சொந்த கட்சி சின்னத்திலே கூட போட்டி போடலை முடியலைங்கிற அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இப்படியான சூழல்களெல்லாம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னதால் வந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய பார்வை. நன்றி.